வணக்கம். ஆதிரியா ஜோதிட வித்தியாலயம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் பொருள் அடக்கத்தை பார்ப்போம். பொருள் அடக்கத்தில் மேலே முதல் நீங்கள் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்குங்க. உங்களுடைய குலதெய்வத்தோட சிம்பிள்ஸ் எதாவது இருந்தால் போட்டுக்குங்க. அல்லது ஓம் சிவாய உங்களுடைய அந்த நாமங்கள் ஏதோ அதை எழுதிக்கிங்க. கீழே பொருள் அடக்கம் அப்படின்னு எழுதிக்கிங்க. அப்புறம் பாடம் கீழே பாடம் அப்படின்னு எழுதிக்கிங்க. அப்புறம் ரோமன் லெட்ரு 1ன்னு போட்டு ஜோதிடத்தின் அடிப்படை வகைகள், ஜோதிடத்தின் அடிப்படை வகைகள் அப்படின்னு எழுதுங்க. ரெண்டாவது கீழே ஜோதிடத்தின் அறிமுகம், ஜோதிடத்தின் அறிமுகம் இது எழுதிக்கிங்க. அப்புறம் 1ஆம் நம்பர் போட்டு புள்ளி வச்சு ராசி மண்டலம். ரெண்டாவது கிரகங்களின் தோற்றமும் அவற்றின் தன்மையும், கிரகங்களின் தோற்றமும் அவற்றின் தன்மையும். 3 பஞ்சாங்கம். 4 ஆண்டுகள், அயனங்கள், ருதுக்கள் மற்றும் மாதங்கள். 5வது பஞ்சாங்க விளக்கம் பகுதி 1. 6வது பஞ்சாங்க விளக்கம் பகுதி 2. 7வது பஞ்சாங்க விளக்கம் பகுதி 3. இது எழுதிட்டு ஜாதக கணிதம் இன்றைக்கி பார்க்கலாம். அதற்கு பொருளடக்கம் என்னென்னு பார்க்கலாம். 2 ரோமன் லெட்டர் 2ன்னு போட்டுக்கோங்க. ஜாதக கணித முறைகள் 8ஆம் நம்பர். நேற்று வரையிலும் என்ன பார்த்தோம்? 7 வரையில் பார்த்தோம். பஞ்சாங்க விளக்க பகுதி 3ன்னு பார்த்தோம். இப்போ 8 ஜாதக கணித முறைகள் மற்றும் அடிப்படை நிலைகள். 9ன்னு போட்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜென்ம ராசி கணிதம் 1. 10 ராசி மற்றும் நவாம்ச சக்கரம் அமைத்தல். 11 வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணித்தல் 2. 12வது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணித்தல். 13 திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜென்ம ராசி கணித்தல். ஏன்னா நம்ம இதுவரையிலும் ஜாதக கணித முறைகளை பார்ப்போம். இந்த ஜாதக கணித முறை உங்களுக்கு பர்சனல் வீடியோவாக வரும்.